ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். நான் வந்து அர்ஷத் அகமதோட அம்மா பேசுறேன் மேம். இப்போ நீங்க இந்த மேம் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே பயங்கர விழிப்புணர்வா பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. அப்படியாமா, அந்த உன் தாயை பற்றி உனக்கு தெரியுமாங்கும் போதெல்லாம் என் பிள்ளை அழுதுட்டான். உண்மையிலே இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களாமா? எனக்கு ஆபரேஷன் சிசேரியன் தான். அந்த வீடியோ பார்த்தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணலாம் அந்த விஷயம். ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த பாத்திமா அலி வரலாறு பத்தி நீங்க சொல்லும் போது அவங்க எழுத்தலைகள் எல்லாம் சாப்பிட்டு 2 வருஷம் வந்திருக்குமாமா. நம்ம இப்ப சாப்பாடெல்லாம் இந்த மாதிரியான அவருக்கான மனசுக்குள்ளேயே நிறைய விஷயத்த அவன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தொழுவுற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லி கொடுத்தது. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வக்துக்கும் தொழுவுப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஞாபகப்படுத்தினா அவன் செய்வான். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாங்கு சவுண்ட் கேட்ட உடனே தொழுவைக்கு உடனே போய் நிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் சேஞ்சஸா இருக்கு பிள்ளைங்கள்ட்ட. கிளாஸஸ கண்டினியூ பண்ணுங்க. நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய அவங்க விஷயம் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு, உங்களோட பரப்புரை, என்னோட பொண்ணு உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி என் பொண்ணை உங்களுக்கு நான் வந்து உங்களோட பரப்புரைக்கு உங்களுக்கு நான் எப்படி அனுப்புறேன் அப்படின்னு நான் சொன்னனோ, இதே வாக்கு தான் என் பையனுக்கும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு டிசபிலிட்டியான ஒரு பேரண்ட். என்னால போயிட்டு சமூக சேவை செய்ய எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பண்ணணும். எல்லா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நம்மளால முடியலையே அப்படிங்கிற வருத்தம்லாம் எனக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளைங்களையாவது இஸ்லாத்துக்காக பாடுபடணும், மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மேம் கூட சேர்ந்து எல்லா விஷயம் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்குது. மாஷா அல்லாஹ். எனக்கு பேசுறதுக்கு மேல என்னன்னு முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. வலைக்கும் சலாம். சொல்லுங்க. முகமது ஜாஸ். இதுல நான் சேனல்ல இருந்து புறம் பேசுறது நான் ரொம்ப சாதமாவே பேசியிருக்கேன் அடிக்கடி. நான் அதுல இருந்து இந்த பாட்டில இருந்து புறமும் பேசல, அடிக்கடி பொய்யும் சொல்லுவேன். அதுல இருந்து பொய்யும் சொல்லல, உண்மையதான் சொல்லிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இத வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணுமா? சரி, பேசுங்க. தாயோட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். கூலி பற்றி போதைப் பொருட்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு செயற்கை நல்ல ஃப்ரெண்டு கூட மட்டும் தான் சேரணும், ஃப்ரெண்டை எப்பவுமே தொழுவணும் அப்படிங்கிற பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சத்மாலா மேம் வந்து நடத்தும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். நான் நல்லா உட்கார்ந்து கவனிக்கவும் செய்வேன். ஓகே, மாஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம். ஜாசிர் பேசுங்க. அப்பா, இதனால வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, தமிழ் அர்த்தம் அதிகமா படிக்கிறேன் அப்பா. குரான்ல இருந்து அதிகமா ஏதாச்சும் ஒரு சூறா போகுதுன்னா அதோட தமிழ் அர்த்தம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து அதிகமா சதக்கா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் முடிவு பண்ணிருக்கோம் அப்பா. என்னால முடிஞ்சது அம்மாவோட முடிஞ்சதை வந்து கொடுக்குறாங்க அப்பா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாபி. வலைக்கும் சலாம். உஸ்தாபி, நான் அஸ்மத் பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து. சொல்லுங்கம்மா. உஸ்தாபி, முன்னாடினா நான் ரொம்ப போய் பேசுவேன், விளையாட்டு கூட நான் சும்மா போய் பேசுவேன் உஸ்தாபி. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் கேட்டோடனே இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம இப்படி பண்ணா நம்ம மறுமை நாள போய் அல்லாஹ் கிட்ட போய் என்ன பேசுவோங்கிற அந்த பயம் வந்துச்சு உஸ்தாபி இந்த கிளாஸை கேட்கும்போது. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த குரான் கிளாஸ் பத்தி நீங்க ஒரு நாள் சொன்னீங்க உஸ்தாபி. அதுல இருந்து நான் இப்போ இன்னி வரைக்கும் நான் இப்போ ஓத முடிக்க போறேன் உஸ்தாபி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குரான் முடிக்க போறேன். அவ்வளோ இந்த கிளாஸ் எனக்கு கொஞ்சம் இம்பாக்டா இருக்கு உஸ்தாபி. மேலும் அது தொடரணும் உஸ்தாபி. இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் உஸ்தாதா. வலைக்கும் சலாம். சொல்லுங்க. நான் இர்ஃபான் பேசுறேன் உஸ்தாதா. இர்ஃபான் பேசுங்கம்மா. உஸ்தாதா, அது சபரிமலா மேம் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன். அதனால நிறைய விஷயம் நான் மாத்திருக்கேன் வாழ்க்கையில. அல்ஹம்துலில்லாஹ்மா. என்ன மாத்திருக்கீங்க? பொய் பேசுறது இருந்து விலகி வந்திருக்கேன் உஸ்தாதா. சரிங்கம்மா. வேற? நான் நிறைய கோவப்படுவேன் உஸ்தாதா. இந்த கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய அதை வந்து குறைச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ்.
நான் இது என் வாழ்நாள் ஃபுல்லா போதைப் பொருளை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன் உஸ்தாதா. இன்ஷா அல்லாஹ். சரிப்பா, அல்ஹம்துலில்லாஹ். பெருசாகி வரதட்சணை வாங்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன் உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இது எல்லாத்தையுமே இந்த கிளாஸஸ் முடிஞ்சதோட அப்படியே இதெல்லாம் மறந்துடாம அடுத்தடுத்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். வேற? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. நான் சஃபானுடைய அம்மா பேசுறேன். சொல்லுங்க. அவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் 1 or 2 days வந்து பார்க்க முடியல. ஆனா அவன் நிறைய கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பான். அம்மா நீங்க வந்து வரதட்சணை கொடுத்தீங்களா வாப்பாக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்புறம் வட்டிக்கு ஏதாவது வாங்கியிருக்கீங்களாமா, இதெல்லாம் இருந்தா திருப்பி கொடுத்துடணும், பாப்பாக்கு வாங்கி இருந்தா நம்ம நீங்க திருப்பி வாங்கிருங்க, இந்த மாதிரி எல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். அப்புறம் வந்து வாங்குனீங்களா? கொடுத்துட்டீங்களா? நம்ம வீட்ல வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. இல்ல வரதட்சணை கொடுக்குற பழக்கமும் கிடையாது, வாங்குற பழக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையால அந்த மாதிரி கேட்டிருக்கான். அப்புறம் வந்து ஒரு போர் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த ஜாலியன் வாலாபாக், அது வந்து டீடைலா என்னமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். தெரிஞ்சதை ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்தோம். சரிம்மா, சரி, 1 or 2 daysல ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவன் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறவன். என்கிட்ட தான் கொஞ்சம் அதிகமா அவன் கொஞ்சம் பேசவா செய்வான் அவங்க டேடியை விட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து வட்டி வாங்க கூடாது, வரதட்சணை கேட்க கூடாது அப்படின்றத வந்து அவன் பேசுறான் அப்படின்றது எனக்கு ரொம்ப இதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ்மா, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆக்கிலோட மதர் பேசுறேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த செஷன்ஸ், இந்த மாதிரி போறது. பசங்க வந்து தெரிஞ்சுக்காத நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். என் பையன் வந்து ஜஸ்ட் 12 years தான் ஆகுது. அவனுக்கு நிறைய இப்போ அந்த போதை பொருள் அதெல்லாம் பத்தி சொல்லும் போது அவனுக்கு அது என்னன்னே தெரியல. அதெல்லாம் அந்த ஐடியாவே இல்ல. இப்போ தெரிஞ்சுக்கும் போது அவன் கேக்குறான், இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி ஆகுமா, இப்படி எல்லாம் செய்வாங்களா, இது டிவில தானே பாக்குறோம், அது சும்மா தானே, இப்படி நிஜமாலே இருக்குதா அப்படின்னு. ஆமா, அது நிஜமாலே இருக்கு, அதுதான் அதுல காட்டுறாங்க. ஆனா அதையே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் மோஸ்ட்லி டிவி தான் பாக்கணுங்கிறது நம்மளுக்கு இல்ல அப்படின்னு. அதெல்லாம் நிறைய அவனும் புதுசா கேள்வி எல்லாம் கேக்குறான். புரியுது அவனுக்கு, பட் ரொம்ப அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க தெரியல. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க வட்டி அண்ட் சிசு கொலை அந்த செஷன் நடக்கும்போது அன்னைக்கு நான் இல்ல. எப்பவுமே நான் டெய்லி அவனோட 1 hour என்ன ஆனாலும் எனக்கு என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு அவனோட வந்து உட்காந்துருவேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் எமர்ஜென்சியா வெளியே போற மாதிரி இருந்தது, நான் இல்ல அன்னைக்கு. அப்போ என்ன நடந்துச்சு கிளாஸ்ல அப்படின்னு கேட்கும்போது சொன்னான், அம்மா வட்டி வாங்கியிருக்கோமா, வட்டி வாங்குறோமா, உங்களுக்கு வந்து வரதட்சணைன்னா கொடுத்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு. இல்ல, வரதட்சணை எல்லாம் கொடுக்கல, அத்தை வந்து மெஹர் தான் போட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டான். கேக்குறான் நிறைய நம்மளை பத்தி, நம்ம ஃபேமிலியில இப்படி எல்லாம் இருக்குதா, பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் இப்படி வந்து அந்த ஒரு பால் ஊத்தி கொல்றாங்களாம் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. அதான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய சுத்தி உள்ள மற்ற இடங்களை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. கண்டினியூ பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டினியூ பண்ணா அவங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. நம்ம தீனோட இதுவும் ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு ஈஸியா புரியுது.